Hudson Card. வணக்கம். சென்ற முறை மகாபாரத கதையில் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு வந்த கதையை சொன்னதிலிருந்தே அந்த கதையை ஒட்டி இருக்கிற அடுத்த பகுதியை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆவல். அதனால தான் அதே கதையினுடைய இன்னொரு பகுதின்னு கூட இதை நினச்சிக்கலாம். சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கி கொண்டு அர்ஜுனன் திரும்பி வருகிற போது அர்ஜுனனுடைய தகப்பன் இந்திரன் தான். இந்திரனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்ன்ற எண்ணம் அவனுடைய மனசுக்கு வருது. ஏனென்றால் இந்திரன் தான் இந்த வழிகாட்டுதலை சொன்னவன். ஏன்னா இவன் கிளம்பி வர்ற போது ஒரு பர்பஸும் இல்லாமல் தான் அர்ஜுனன் கிளம்பி வரான். அவனுக்கு என்ன தேவைன்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அண்ணன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ சண்டைக்கு போகணும்னு நீயும் பீமன்னு சொல்கிறீங்களே, அவங்க பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? கர்ணன் இருக்கான், பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, கிருபர் இருக்காரு. நமக்கு நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற படை உங்களுக்கு இருக்கா? எதுவுமே இல்லாமல் சண்டைக்கு எப்படி போக முடியும்? எதை நம்பி போரை துவக்க முடியும்னு கேட்ட ஒரு கேள்வி தான் அர்ஜுனனுடைய பயணத்தை துவங்கியது. ஆனால் தனக்கு என்ன வேணுன்றது தெரியல. சிவபெருமானிடமிருந்து தெய்வ அஸ்திரங்களை பெற்றால் அது போருக்கு போகிற போது பெரும் துணையாக இருக்கும்னு வழிகாட்டியது இந்திரன் தான். அந்த இந்திரனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் நினச்சது கரெக்டு தானே. அதனால் அப்படி நினச்சிக்கிட்டே திரும்பி வர்ற போது ஒரு பொன்மயமான தேர் அங்கே காத்திருக்கு. சிவனிடமிருந்து அந்த அஸ்திரங்களை பெற்று பத்திரமாக அதை பத்திரப்படுத்திட்டு வர்றபோது ஒரு பொன்மயமான தேர் காத்திருக்கு. தேரை ஓட்டி வந்த அந்த தேரினுடைய சாரதி மாதலி, அதுதான் அவருடைய பேர். அர்ஜுனன் அந்த தேரில் ஏறிக்க சொல்கிறாரு, இது என்ன தேர், இது எங்கே நான் போகணும்? ஏன்னா நான் நடந்து தான் வந்தேன். நாங்கள் தங்கி இருக்கிற காட்டிலிருந்து எத்தனை நாள் நடந்தேன்னே தெரியாமல் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நடந்து நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ என்ன எனக்கு புதுசாக தேர்? ஏன்னா உன்னுடைய பயணம் இந்த பூமியிலே இருக்கிற பயணம் அல்ல, இந்த பூமியை தாண்டிய விண்ணுலகத்துக்கான பயணம். அதுக்கு போகிறதுக்காக இந்த தேர் வந்திருக்கிறது. யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். உன்னுடைய தகப்பனான இந்திரன் தான் இந்த தேரை அனுப்பியிருக்கானோன்னு அர்ஜுனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவேந்திரன், எல்லாரையும் ஆளக்கூடியவன், அவருடைய நாட்டுக்கு நான் வர்றதுக்காக தேர் அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த தேர் ஓட்டிக்கிற மாதிரி சொல்லுகிறான், தகப்பனார்கள் உலகத்தையே ஆளலாம், ஆனால் மைந்தர்கள் தகப்பன்களை ஆளுகிறார்கள், அது கூட அவனுக்கு தெரியாது. நீ அவருடைய மகன்றதுனால அவருக்கு உன் மேலே ஒரு தனிப்பிரியம். அதுவும் நீ இவ்வளவு கடுமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டு சிவனிடமிருந்து அந்த அஸ்திரங்களை பெற்று திரும்பி இருக்கிற அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு கூட உங்கள் அப்பா அவனை வர சொல்லியிருக்கலாம் தானே என்று சொன்ன உடனே அர்ஜுனன் மகிழ்வோடு தேரிலே ஏறிக்கொள்கிறான். அந்த தேர் அந்த விண்ணுலகை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறது. நம்ம புராணங்களின்படி நிறைய உலகங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. கந்தர்வர்கள் வாழ்கிற உலகம், வித்யாதரர்கள் வாழ்கிற உலகம், கிண்ணறர்கள் வாழ்கிற ஒரு உலகம், கிம்புருடர்கள் வாழ்கிற உலகம். இப்படி ஒவ்வொரு உலகத்தையாக கடந்து அந்த தேர் மேலே 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 போய்கிட்டே இருக்குது. கடைசியில் தேவர்கள் வாழ்கின்ற அந்த தேவர் உலகத்துக்கு அர்ஜுனன் சேருகின்றான். அதனுடைய அந்த பிரம்மாண்டமும் அதனுடைய அந்த அழகும் மயக்கி எடுக்கிறது. அவன் போகிற ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கான தனியான கவனிப்புகள், தனியான எல்லாமே இருக்குது. அங்கே போய் தன்னுடைய தகப்பன் தேவேந்திரனை பார்த்து இந்திரனின் கால்களிலே விழுந்து பணிகின்றான். நீ கொஞ்ச நாள் எனக்கு விருந்தினராக என்னுடைய இல்லத்தில் நீ தங்கிட்டு போகணும், நீ என் மகன் தானே அப்படின்னு இந்திரன் சொல்லு. அந்த உலகத்திலேயே அர்ஜுனன் தங்கியிருக்கு. அங்கே இருக்கிறப்போ ஃபுல் ஃபன் தான். அவனுக்கு அந்த அஸ்திரங்களை வாங்கி கொண்டு திரும்ப அண்ணாவை போய் பார்க்கணுன்னு முதல்ல இருந்த அந்த துடிப்பு கூட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுற மாதிரி இருக்குது. தேவர் உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு சில நொடிகள் தான். தலையை உலுக்கிக்கிட்டு தேவேந்திரனை பார்த்து, இந்த உலகத்தில் இருந்தால் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் எனக்குன்னு நான் செய்து முடிக்க வேண்டிய பணி ஒன்று இருக்குது. என்னுடைய மனைவிக்கு இழைக்கப்பட்ட அந்த அவமானத்துக்கு பழிவாங்குகிற ஒரு தருணத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே காத்திருக்கோம். அதற்காக நாங்கள் சென்று நான் திரும்ப போய் செய்ய வேண்டிய பணி காத்திருக்கேன், அதனால் நான் உடனே போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அவ்வளவு மகிழ்ச்சியும் எல்லா இனிமைகள் என்ன கிடைக்காதங்க. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கணுன்ற கனவுகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறுகிற இடத்துக்கு
அது அத்தனைக்கும் தலைவனாக இருக்கிறவன் நீ என்ன வேணால் என்ஜாய் பண்ணுன்னு சொன்ன பிறகும் இல்லை எனக்கான ஒரு கடமை இருக்குது, நான் திரும்பி போகணுன்னு சொல்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்குது பாருங்களேன், அதுதான் அர்ஜுன். அதுக்கு வாழ்க்கை முழுக்கமே அப்படி தான் இருந்திருக்கு. இந்த கட்டத்துக்கு வந்த பிறகு, அதாவது சூதாடி தோற்று போய் காட்டுக்கு வந்து அவமானப்பட்டு இதெல்லாம் நடக்கிற போது அர்ஜுனனுக்கு மிடில் ஏஜும் அதையும் தாண்டின ஒரு வயதாக தான் இருந்திருக்க முடியும். இப்போ இல்லை, மிக இளைய வயதிலேயே அர்ஜுனன் அப்படி தான் இருந்தான். அந்த பிரசித்தி பெற்ற கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. துரோணர் முதல்ல எல்லா மாணவர்களையும் நிறுத்தி வச்சார். 105 மாணவர்கள், அவருக்கு 100 கௌரவர்கள் 5 பாண்டவர்கள், 105 மாணவர்களையும் நிறுத்தி வச்சு எதிரில் ஒரு மரத்தில் ஒரு பறவையினுடைய வடிவத்தை அவங்க கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த பறவையினுடைய கண்ணு தான் வந்து டார்கெட், அதை அடிக்கணும். ஒவ்வொரு மாணவனையாக கூப்பிட்டு நிற்க வச்சு உன் எதிரில் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். ஒருத்தன் மலை தெரியுதுன்னா, ஒருத்தன் மரம் தெரியுதுன்னா, ஒருத்தன் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் தெரியுதுன்னா, ஒருத்தன் வானம் தெரியுதுன்னா, ஒருத்தன் வந்து அந்த பறவை தெரியுதுன்னா. ஆனால் ஒரே ஒரு மாணவன் சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியல, இவங்க சொன்னது எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு தெரிவது அந்த பறவையினுடைய கண் மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னால அந்த மாணவன் தான் அர்ஜுன். இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. பாண்டவர்கள் 5 பேரும் அஸ்தினாபுரத்தில் இருந்தபோது, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க ஓரளவு, அப்படி இருந்தபோது அவங்க எல்லாருமே அரக்கு மாளிகைக்கு போய் அந்த அரக்கு மாளிகையை துரியோதனனும் சகுனியும் சதி செய்து பற்ற வைத்து விட்டார்கள். அந்த நெருப்புக்கு தப்பிச்சு இவங்க 6 பேரும் முன்னாடியே ஒரு ரகசிய பாதையை அமைத்து அது வழியாக தப்பி வந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி வெளியே வந்த உடனேயே இவங்க எடுக்கிற முதல் முடிவு என்னவென்றால், உடனேயே திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா ஒரு தடவை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணின ஒரு கொலைகாரன் அந்த அட்டெம்ப்ட்டுக்கு அந்த ஆள் தப்பிச்சிட்டான்னா உடனடியாக திரும்ப ட்ரை பண்ணுவான். ஏன்னா இப்போ 2 பிரச்சனை அவனுக்கு. இவன் உயிரோடு இருக்கிறது ஒரு பிரச்சனை, இவன் ஏற்கனவே ஒரு தடவை என்னை கொல்ல ட்ரை பண்ணான்னு அவன் வெளியில் வந்து சொல்லிடுவான், 2 பிரச்சனையாயிரும். அதனால் அடுத்த வினாடியே 2வது பிளான் பண்ணி அவங்கள தீர்த்துக்கட்ட தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதை உணர்ந்து கொண்டு தான் பாண்டவர்கள் 5 பேரும் குந்தி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம இருந்து போனதை உலகமே நினைக்கும், அப்படியே நினைக்கட்டும், நம்ம கொஞ்ச நாள் யார் கண்ணிலும் படாமல் தலைமறைவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போவுமே ஒரு கடுமையான பயணத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக. ஒரு சித்திரை முழு நிலவு நாள் அன்றைக்கு, அந்த நாள் இவங்க வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே ரொம்ப தடுமாறி வெகு தூரம் போய்விட்டார்கள். அப்போ என்ன ஒரு நம்பிக்கை என்றால், அந்த சித்திரை முழு நிலவு நாள் என்பது கந்தர்வர்களுக்கான ஒரு நாள். அவர்கள் அன்றைக்கு உலகத்துக்குள்ளே இறங்கி வருகிற ஒரு நாள். அவர்களுக்காக இருக்கிற அந்த இடங்களில், சில தனியான இடங்களில் அவர்கள் தங்கள் காதலிகளோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உண்டு, நம்ம ஒரு செய்தி உண்டு நம்ம புராணங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள ட்ரெஸ்பாசிங் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. அந்த வாசல்ல கால் வைக்கிற போது அங்கே காவலுக்கு நிற்கிற ஒரு ஆந்தை சொல்லிச்சு, இந்த இடத்துல கால் வச்சிட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் கால் வச்சாங்களோ அத்தனை பேரோட உயிரையும் அடுத்த வினாடியை எடுத்துட்டு சொல்லி எனக்கு உத்தரவு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆந்தை சொல்லுகிறது. ஏன்னா அம்மா வேற இருக்காங்க, குந்தி வேற கூட இருக்காங்க, ஏற்கனவே ரொம்ப முடியல, நடந்து களைப்பாக இருக்காங்க. அப்போ அர்ஜுனன் பீமன்ட்ட சொல்கிறான், அண்ணா நீ அம்மாவுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் காவலை நீ இங்கே இரு, இது ஏதோ ஒன்று சொல்லுது, உள்ளே யாரோ இருக்கார், அவங்க இடத்துக்கு நம்ம வந்துட்டதுனால நம்ம எல்லாரையும் கொல்லணும்னு இது சொல்லுது. அப்படி உள்ளே இருக்கிறவர் யாருன்னு போய் பார்த்து விசாரிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு வில்லோடும் அம்போடும் அர்ஜுனன் போகிறான். அந்த ஆந்தை தடுக்கிறது, அந்த ஆந்தையை ஒரே அம்பிலே கொன்றுவிட்டு அந்த ஆந்தையினுடைய இரத்தத்தோடு அந்த உடலோடு தொடர்ந்து பயணிக்கிறான். கடும் காடு, அன்றைக்கு முழு நிலவு நாள், அந்த நிலவினுடைய வெளிச்சத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அமானுஷ்யமான ஓசைகள் வாசனைகள் நிரம்பி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அந்த நிலவினுடைய ஒளியை மாத்திரமே பார்த்து கொண்டு அர்ஜுனன் நடக்கிறான். அந்த இடத்துல கந்தர்வன் ஒருவன் தன் காதலியோடு இருக்கிற அந்த காட்சியை ஒரு வினாடி அர்ஜுனன் பார்த்து விட்டான். அந்த காதலி வந்து ஓடி போய் மறைவிலே நின்று கொள்ளுகின்றார். அந்த கந்தர்வன் கடுங்கோவத்தோடு திரும்பி பாரு, இந்த நேரத்தில் என்னுடைய இடத்துல யாருக்கும் அனுமதி இல்லாத ஒரு இடத்திலே வந்தவன் யார் என்று அர்ஜுனனை பார்க்கிற போது அந்த கந்தர்வன் கேட்குறான், என்ன துணிச்சல் உனக்கு, நான் நினச்ச ஒரு நொடியில் உன்னை அழிச்சிடும். அர்ஜுனன் சொல்கிறான், அப்படி அழிக்கிறதுனா நீ அழிக்கலாம், உன்னோட போரிடுவதற்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடத்துல நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், அப்படி வருகிற எங்களினுடைய உயிர் பறிக்கப்படும் என்று உன்னுடைய காவலாளியாக நின்று அந்த ஆந்தை சொல்லியது. அந்த ஆந்தையை கொன்றுவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன், வேணும்னா உன்னையும் கொல்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன்
சண்டைக்காக தான் நான் வந்திருக்கேன் என்று சொன்ன உடனே அந்த கந்தர்வன் ஒரு பக்கம் அவனுடைய மனத்துக்குள்ளே மறைவிலே நிற்கிற அந்த காதலியின் மீது இருக்கிற அந்த கவனம், அந்த மயக்கம், அது இன்னும் போகலை. இன்னொரு பக்கத்தில் அதுக்கு இடைஞ்சலாக வந்து நிற்கிற இவனோடு போரிட வேண்டும் என்கின்ற அந்த கோபம். இந்த ரெண்டு மனநிலைகளுக்கு நடுவிலே அவன் நிற்கிற போது தன்னுடைய கைகளிலே அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அந்த கந்தர்வன் போருக்கு வருகிற அந்த ஒரு நொடிக்குள்ள, ஒரு நொடி தான், அந்த ஒரே ஒரு நொடிக்குள்ளே அர்ஜுனனுடைய மனம் எதிரிலே நிற்கிறவனுடைய அத்தனை பலங்களையும் பலவீனங்களையும் அலசிவிட்டது. எந்த ஒரு போரில் நீங்கள் இருந்தாலும் செய்ய வேண்டிய முதல் வேலை காட்டுத்தனமாக போரில் குதிப்பது அல்ல. எதிரிலே நிற்கிறவனுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்ற அந்த அசஸ்மெண்ட் இல்லாமல் எந்த சண்டைக்கு போகிறவனும் தோற்றுத்தான் போகின்றான். அர்ஜுனன் அந்த ஒரு நொடிக்குள்ளே தெரிந்து விட்டது, கந்தர்வன் என்கிறவன் தெய்வ வரங்களை பெற்றவன். அவன் நினச்சா யாரை வேணால் அவனால் கொல்ல முடியும், யாரை வேணால் அழிக்க முடியும். ஆனால் அப்படி அழிப்பதற்கான அந்த சிந்தனை ரெண்டாக பிளவுபட்டிருப்பதை அர்ஜுனன் பார்த்து விட்டான். அந்த சிந்தனையினுடைய ஒரு பக்கம் அந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பின்னாலே மறைந்து நிற்கிற அந்த காதலின் மீது இருக்கிறது. அந்த காதலை அர்ஜுனன் பார்க்கலை, ஆனால் அவள் மலர்களை அணிந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த வாசனினால் அவனால் உணர முடிந்தது. அது எந்த மலர் என்றும் அவனுடைய அறிவு அந்த ஒரு வினாடிக்குள்ளே சிந்தித்து விட்டது. அந்த மலர்களை அங்கே சுமந்து நின்ற அந்த காட்டு கொடியையும் அவன் பார்த்துட்டான். ஒரு நொடி கூட தயங்காமல் அந்த கொடியிலே இருந்த அத்தனை மலர்களையும் எடுத்து அந்த மலர்களை பிணைந்து சரடாக்கி அதையே தன்னுடைய அம்பாக்கி அந்த கந்தர்வன் மீது அர்ஜுனன் செலுத்தி விட்டான். தன்னுடைய வில்லை எடுப்பதற்குள்ளே தன் மீது விழுந்த அந்த மலர் அம்பினால் தாக்கப்பட்டு கந்தர்வன் முழுவதும் அந்த மலர்களால் கட்டப்பட்டு கீழே விழுந்து விட்டான். இந்த கந்தர்வனால் நம்ப கூட முடியல, என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியல. தன்னை ஒரு மானுடன் ஜெயிக்க முடியும் அப்படின்றத கூட அவனால் பிலீவ் பண்ணவே முடியல. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறதுக்குள்ள அத்தனையும் நடந்து விட்டது. அர்ஜுனனை பார்த்து கேட்டால், நீ யார்? நீ ஏதாவது தேவனா? நீ யார்? இது தெய்வங்கள் எனக்கு எதிராக ஏதாவது சதி செய்கிறாங்களா, இல்லை கந்தர்வ லோகத்தில் இருக்கிற வேறு யாராவது இந்த வடிவத்தில் வந்திருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அர்ஜுனன் சொல்ல, நான் ஒரு மனிதன், எனக்கு வேறு எதுவும் கிடையாது, என் கையில் இருக்கிற இந்த வில்லை தாண்டி எனக்கு வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. ஆனால் என்னுடைய மனசுக்கு என் எதிரில் நிற்கிறவனுடைய மனதை படிக்க தெரியும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பார்த்துக்குங்க, உன்னுடைய மனம் என்னை அழிக்க வேண்டும்னு நினைக்கிற போது ஒருமுகப்படவில்லை, அது இரண்டாக பிளந்தது. அந்த செடி கொடிகளுக்கு பின்னாலே நின்று கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தியிடம் உன் கவனம் போனது. அந்த ஒரு வினாடி எனக்கு போதுமானது. எந்த கவனச்சிதறல் உன்னை அங்கே கொண்டு சென்றதோ அதை கொண்டே உன்னை வீழ்த்தி விட முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் எது உன்னுடைய பெரு வேட்கையோ பல சமயத்தில் அதுதான் நீ விழுவதற்கான காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். அப்போ அந்த கந்தர்வன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், நீ சொல்கிறது உண்மைதான், போருக்கு நிற்கிறவனுடைய மனம் அங்கேயும் இங்கேயும் போனால் அவனால் ஜெயிக்க முடியாது. அது கந்தர்வனாக இருந்தானே மனிதனாக இருந்தான். ஆனால் ஒன்று, எங்கள் கந்தர்வர்களினுடைய உலகத்தின் விதிப்படி எங்களை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அடிமையாகிவிடும். நான் இந்த வினாடியிலிருந்து உன்னுடைய அடிமை. ஒரு அடிமைகிட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம், என்னை என்ன வேலை வேணாலும் நீ சொல்லலாம். நீ உயிரோடு இருக்கிற காலம் வரை நான் உனக்கு அடிமையாகத்தான் இனிமேல் இருக்க முடியும். அதுதான் எங்கள் உலகத்தினுடைய விதி அப்படின்னு கந்தர்வன் சொல்கிறான். அர்ஜுனன் அப்படி அவன் சொன்ன உடனேயே கொடிகளின் பக்கத்திலே நிற்கிற அவனுடைய காதலி தேம்பி அழுகிறார். அந்த அழுகை சத்தம் அர்ஜுனனுடைய காதிலே விழுகின்றது. அர்ஜுனன் சொல்கிறான், அங்கே அழறவளை நான் பார்க்கல, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் விரும்பலை. ஆனால் இந்த காட்டிலே அழுகிற அந்த சத்தம் எனக்கு என்னுடைய சகோதரியினுடைய குரல் போல தோன்றுகிறது. அந்த சகோதரிக்கு நான் ஒரு பரிசு தரணும். என்ன பரிசுனா, அவளுடைய காதலனுடைய உயிரை அவள்கிட்டே நான் திருப்பி கொடுத்துட்றேன். என் சகோதரிக்கு நான் கொடுக்கிற பரிசாக நினைத்து கொண்டு நீ அவளும் திரும்ப உங்கள் உலகத்துக்கே போயிடுங்க, நான் திரும்பி போயிடுறேன்னு அர்ஜுனன் சொல்லுகின்றார். அந்த மறைவிலே இருக்கின்ற பெண் கதறி அழுது தன்னுடைய கண்ணீரின் மூலமாக அர்ஜுனனுக்கு நன்றி சொல்லுகிறார். அந்த கந்தர்வன் கேட்கிறான், எனக்கு திரும்ப என்னுடைய வாழ்க்கையை நீ கொடுத்துருக்க, நான் பதிலுக்கு ஏதாவது உனக்கு செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு இங்கேருந்தே எனக்கு தெரியுது உன் சகோதரர்களும் உங்கள் அம்மாவும் அங்கே இருக்காங்க. நாடு இல்லாமல்
வசிக்க வீடு இல்லாமல் நீங்கள் அனாதைகளாக பிச்சைக்காரர்களைப் போல மறைந்து எங்கேயோ வாழ்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இதெல்லாமே எனக்கு தெரியுது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நாடு வேண்டுமா? வீடு வேண்டுமா? யார் உங்களை இப்படி அனுப்பிச்சாங்களோ அவர்களுடைய மரணம் வேண்டுமா? எது வேணும்னு சொல்லு. நீ எது கேட்டாலும் நான் தரேன். இந்த கேள்வி தான் இந்திரலோகத்திலும் அர்ஜுனனிடம் கேட்கப்பட்டது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும். ஆனால் தனக்கு என்ன வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்கிறார்கள். அது வேண்டுமா இது வேண்டுமான்னு கேட்டப்போ அர்ஜுனன் என்ன கேட்டான் தெரியுமா? ஒன்றே ஒன்றைத்தான் கேட்டான். எனக்கு தேவை ஒன்று தான். நீ சொல்கிற செல்வம், அந்த நாடு, அந்த வசதி, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை உன்னை போல கந்தர்வர்களுக்கு இருப்பதைப் போல எங்களுக்கு இல்லாதது ஒன்றே ஒன்று உண்டு. என்னவென்றால் அது கண் பார்வை. வானத்திலே பறக்கிற ஒரு வல்லூருக்கு, ஒரு பருந்துக்கு கீழே இருக்கிற மீன் அவ்வளவு தெளிவாக தெரிகிறது. தண்ணீரிலே வாழ்கிற ஒரு மீனுக்கு தண்ணீருக்கு நடுவிலும் அவ்வளவு துல்லியமாக பார்வை இருக்கிறது. ஆனால் மனிதர்களினுடைய பார்வை என்பது ரொம்ப குறைவு. அதனால் பருந்தின் பார்வையும் மீனின் பார்வையும் கலந்த உங்களை மாதிரி கந்தர்வர்களினுடைய மிக தெளிவான பார்வை, கூர்மையான கண் பார்வையை எனக்கு வரமாக கொடுன்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறான். ஒரு வில்லாளி இதைவிட வேறு என்ன வரத்தை கேட்க முடியும்? கந்தர்வன் அசந்து போனான். இந்த உலகத்திலே உன்னை விட சிறந்த வில்லாளி எந்த காலத்திலும் இருக்க மாட்டான். நீ கேட்டதை உனக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், எல்லா விளையாட்டு வீரர்களுக்குமே மிக முக்கியமானது அந்த பார்வை தானே. அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட முக்கியமானது பார்வையில் இருக்கிற அந்த அந்த தீட்சண்யம் தானே. ஒரு வில்லாளிக்கும் அதுதான் தேவை. அதை தன்னுடைய பரிசாக அர்ஜுனன் கேட்டு பெற்றான் என்று மகாபாரதத்தினுடைய ஒரு கிளை கதை இருக்கிறது. இது வியாசரால் இவ்வளவு விரிவாக எழுதப்பட்ட கதை அல்ல, இது ஒரு கிளைக்கதை. அதைத்தான் இந்த இடத்துலேயே அர்ஜுனன் செஞ்சான். இந்திரலோகத்திலே இந்திரன் எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொன்னபோது எனக்கு தேவை நான் திரும்பி போய் என் பயணத்தை தொடருவது என்று சொன்னான். அப்போ அர்ஜுனன் சொன்னான், நான் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ என் மகன் தானே, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன்னை நான் இங்கே வர சொன்னது என்னவென்றால், இந்திர சபையில் நீ என்ன பார்த்த? நான் என்ன பார்த்தேன்? எல்லா மிகப்பெரிய அழகிகள் இங்கே இருக்காங்க. ஊர்வசியிலிருந்து ரம்பையிலிருந்து அவர்களுடைய நடனத்தை எல்லாம் பார்த்தேன். அந்த ஊர்வசி கிட்ட உன்னை நான் அனுப்ப போகிறேன். நீ அவளோடு இருந்து நடனக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திரன் சொல்லுகிறான். அர்ஜுனனுக்கு புரியல. தந்தையை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ஒரு வில் வீரன்னா, நான் எதுக்கு நடனத்தை கற்றுக்கணும்? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கலைஞன் இல்லை, நான் வீரன். இந்திரன் சொன்னான், இது ஒரு நாள் உனக்கு பயன்படும். உனக்கு பயன்படுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். நீ போய் ஊர்வசியை பணிந்து அவளிடமிருந்து நடனக்கலையை கற்றுக்கொள். நீ வீரன், ஒரு துறையில் மிகப்பெரிய விற்பனராக இருக்கிறவருக்கு மற்ற விஷயங்களை கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு இந்திரன் சொல்கிறான். தகப்பனின் சொல்லை மீற முடியாமல் அர்ஜுனன் போய் ஊர்வசியை பணிந்து அவளிடமிருந்து நடனக்கலையை தான் கற்றுக்கொள்ள விரும்புவதாக அர்ஜுனன் சொல்லுகின்றான். அர்ஜுனனை பார்த்த வினாடியிலிருந்தே ஊர்வசியினோட மனம் சலனப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட காதலன்! அவனுக்கு அவனுடைய அழகும் அவனுடைய வீரமும் அவனுடைய பேச்சிலே இருக்கிற பணிவும் அமைதியும் ஊர்வசியனுடைய மனத்தை எங்கேயோ எடுத்து சென்று விட்டது. அவனே எனக்கு நீ நடனம் கற்றுக்கொடுன உடனே படு சந்தோஷமாக சொல்லித்தரான். இதை ஏன் இந்திரன் சொன்னான்றது பின்னாடி தான் நமக்கு புரியும். ஏனென்றால் ஒரு வருடம் அவங்க மறைந்து வாழ்கிறாங்க இல்லை விராட நாட்டில். அப்புறம் பிரகன்னலை என்ற பெயரோடு அர்ஜுனன் ஒரு நடன ஆசிரியராக மறைந்து வாழ்கிறான். நடன ஆசிரியருக்கு தேவையான நடனக்கலையை எங்கே கற்றுக்கொண்டான் என்றால் இந்திரனுடைய சொல்படி ஊர்வசியிடம் தான் அவன் கற்றுக்கொண்டான். ஊர்வசிட்டு நடனக்கலையை அர்ஜுனன் பயின்றான். அந்த நாட்கள் ரொம்ப ரம்மியமான நாட்களாக ஊர்வசிக்கு இருந்தது. தன்னுடைய மாணவனாக இருக்கிற அர்ஜுனனுடைய அழகையும் ஆண்மையும் பார்த்து பற்றி எரிகின்ற மெழுகு போல அவளுடைய உடலும் மனமும் அப்படியே உருகி 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 தணிந்தது. ஒரு காட்டின் நடுவில் இருக்கிற பூவை போன்று அவள் காதல் என்கின்ற அனலாலே கொளுத்தப்பட்டவளாக ஊர்வசி இருந்தாள். அதே சமயம் அர்ஜுனனை பார்த்து அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அப்படி கற்றுக்கிட்டான். அவ்வளவு விரைவில் நடனக்கலையை கற்றுக்கொண்டு அது நிறைவு வருகின்ற போது தன்னுடைய ஆசிரியரிடம் அதற்கு ஏதாவது ஆசிரியருக்கு பதில் மரியாதை செய்யணும் இல்லையா, நான் என்ன உங்களுக்கு செய்யணும்னு கேட்டான். ஊர்வசி சொன்னால், நீ என்ன செய்யணும்னு இன்னும் கூட உனக்கு புரியலையா அர்ஜுனா? என்னை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? என் மனம் உன் மீது இவ்வளவு பெரிய காதலில்
மயங்கி இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சிக்க முடியாதவனா நீ மாபெரும் காதலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா பெண்களும் உன்னை பார்த்து மயங்குகிறார்கள் என்றும் உனக்கு நிறைய காதலிகள் மனைவிகள்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணாக என்னை நீ பார்க்குற போதே என்னுடைய மனசு உனக்கு தெரியலையா? ஒரு யாழ் கருவிக்குள்ளே நிறைய இசை இருக்குது. அந்த இசையினால் அது தழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இசையை வெளிப்படுத்துவதற்கு வெளியிலிருந்து ஒரு விரல் அந்த யாழினுடைய நரம்பை தொட வேண்டி இருக்கிறது அல்லவா? அப்படித்தான் நான் காதலால் நிரம்பி இருக்கின்றேன். உன்னுடைய காதல் என்னை வந்து சேர வேண்டும், அது ஒன்று தான் எனக்கு தேவைன்னு ஊர்வசி சொல்லு. அர்ஜுனன் உடனே பதறிப்போய் ஊர்வசியினுடைய பாதங்களிலே விழுந்து பண்ணுகிறான். ஆசிரியரை 2 காரணங்களால் இது முடியாது. என்ன காரணம் நான் கேட்குறேன். முதல் காரணம், எங்களுடைய குரு வம்சத்தில் ரொம்ப பெரிய மூதாதை புரூரவஸ் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். நாங்கள்லாம் அவனுடைய வழித்தோன்றல்கள். அந்த புரூரவஸ்ன்ற மன்னனுக்கு நீ சில காலம் மனைவியாக இருந்திருக்க. நீ எங்கள் மூதாதையனுடைய மனைவியாக இருந்த நீ ஒரு விதத்தில் என்னுடைய மூதாதை தானே நீ. நான் எப்படி உன்னை காதலிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஊர்வசி சிரிக்கிறா. இந்த விதிகள்லாம் உங்கள் உலகத்துக்கானது. எங்களுக்கு இறந்த காலமே கிடையாது, எங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது. நாங்கள் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வசிக்கிறோம். உன்னுடைய மூதாதையை பற்றிலாம் சொன்னி, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒருவேளை நடந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நேற்று என்பதே கிடையாது, இன்று மாத்திரம்தான் உண்டு. அதுதான் இந்த உலகத்தினுடைய விதி. அதனால் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு ஊர்வசி சொல்கிறான். எங்களுக்கு வயதாவதே இல்லை, எங்களுக்கு காலம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனன் சொல்கிறான், அப்படியா இருந்தால் கூட, இரண்டாவது, நீங்கள் என் ஆசிரியர் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு ஆசிரியரிடம் மாணவனுக்கு தாய் மகன் அப்படின்ற உறவு மாத்திரம்தான் இருக்க முடியும், வேறு எந்த உறவுமே இருக்க முடியாது. ஒரு ஆண் ஆசிரியராக இருந்து ஒரு மாணவி இருந்தால் தகப்பன் மகள் என்கின்ற ஒரே ஒரு உறவு மாத்திரம்தான் இருக்க முடியும், வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதை நான் மீறவே மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்லுகின்றார். ஊர்வசியினுடைய உள்ளம் காதலினாலே குழம்பி இருந்தது. அந்த குழப்பம் அவளுடைய கோபத்தை பரவ விட்டது. அவர் சொன்னால், அர்ஜுனா, நான் இப்போ தவிக்கிற போது அதை உதறிவிட்டு நீ செல்றல்ல, அந்த வலி, அந்த சாபம், அது உனக்கு புரியணும்னா நீ ஒரு பெண்ணாக இருக்கணும். நீ ஒரு பெண்ணாக இருந்தால் தான் புறக்கணிக்கப்படுதலினுடைய வலி என்பது என்னன்றது உனக்கு தெரியும். அதனால் நீ திரும்பி போய் 1 வருஷம் நீ பெண்ணாக இருப்ப, நீ அதுதான் நான் உனக்கு கொடுக்குற சாபம்னு சொன்னான். அந்த சாபத்தை நான் ஒரு வரமாகவே வாங்கி கொள்ளுகிறேன் ஆசிரியரேன்னு சொல்லி ஊர்வசியை வழிபட்டு விட்டு மாதலியினுடைய தேரிலே ஏறி திரும்பவும் அர்ஜுனன் இறங்கி வந்தான். மாபெரும் அழகியான ஊர்வசி தன் மனத்தையும் தன் காதலியும் அவன் காலடியிலே ஒப்படைக்க தயாராக இருந்த போதும் கூட ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அர்ஜுனன் சொன்ன அந்த சொல்லினுடைய இனிமை இன்னமும் என் மனசுக்குள்ளே மலர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த 2 கதைகளையுமே இவ்வளவு அழகாக எழுதியது ஜெயமோகன் அவர்கள். வெண்முரசில் இந்த 2 கதைகளையும் இணைத்து அவர் எழுதிய ஒரு பகுதியைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சிவபெருமானிடம் வாங்கிய அந்த பாசுபத ஆஸ்திரத்திலிருந்து ஊர்வசியிடம் வாங்கி கொண்ட சாபத்தையும் சேர்த்து இந்த 2ஐயும் வாங்கி கொண்டு தான் அர்ஜுனன் தன் பயணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சகோதரர்களையும் பாஞ்சாலியையும் பார்ப்பதற்காக காட்டுக்கு திரும்பி வந்தார். நன்றி, வணக்கம். God.